திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த வாரத்தின் திருத்தந்தையின் குரலாக பொது காலத்தினுடைய 12வது ஞாயிறு வழிபாட்டினுடைய ஒரு நிகழ்வாக மூவேளை ஜப உரையிலே திருத்தந்தை வழங்கிய செய்தியை நாம் இப்போது கேட்போம். நமது இறை நம்பிக்கையை வலுப்படுத்தவே இயேசு சோதனைகளை தருகிறார். இயேசு ஏன் நமக்கு சோதனைகளை தருகின்றார்? அவற்றை வெற்றி கொள்வது எப்படி? சோதனைகள் நமக்கு தரும் படிப்பினைகள் எவை ஆகியவற்றை குறித்த தனது சிந்தனைகளை ஞாயிறு மூவேளை ஜப உரையில் திருப்பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. காற்றையும் கடலையும் அடக்குதல் நிகழ்வு. இயேசுவின் சீடர்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அவர்களை மேலும் மன உறுதி கொள்ள செய்யவும் உதவியது என்றும் இந்த அனுபவம் அவர்களின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் வரும் தடைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள துணிவையும் தயார் நிலையையும் அவர்களுக்கு அளித்தது என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ரோமையில் கோடையின் வெப்பம் சுட்டெரிக்க தொடங்கிய போதிலும் ஜூன் 23 ஞாயிறு என்று மேகமூட்டங்கள் சூழ்ந்த சற்று இதமான சூழலில் திருத்தந்தையின் அருளுரையை கேட்கும் பேராவலுடன் வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகள் சார்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. இயேசுவின் உடனிருப்பும் ஊக்கமும். இன்றைய ஞாயிறு நற்செய்தி மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35-41 மையமாக கொண்டு தனது மூவேளை ஜப உரை சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் இயேசு தனது சீடர்களை சோதிக்க விரும்பினாலும் அவர் அவர்களை தனியாக விட்டுவிடவில்லை, அவர்களுடன் உடனிருந்து அவர்களை காப்பாற்றுகின்றார் என்பதையும் எடுத்து காட்டினார். மேலும் புயல் காற்று அவர்களை தாக்கும் வேளை இயேசு தனது உடனிருப்பால் அவர்களுக்கு உதவி அளிக்கிறார். அவர் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். மேலும் நம்பிக்கை குன்றாதிருக்க அவர்களை தூண்டுகிறார். அந்த ஆபத்து நிறைந்த சூழல்களிலும் அவர் அவர்களுடன் இணைந்திருக்கிறார் என்றும் விளக்கினார் திருத்தந்தை. சோதனைகள் நம்பிக்கையை வலுப்படுத்தவே. இயேசு தனது சீடர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அவர்களை மேலும் மன உறுதி கொள்ள செய்யவுமே இத்தகையதொரு சோதனைக்கு அவர்களை உட்படுத்துகிறார் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உண்மையில் சீடர்கள் இந்த அனுபவத்தின் வழியாக இயேசுவின் வல்லமை மற்றும் அவர்கள் மத்தியில் அவருடைய இருத்தலை பிரசன்ஸ் பற்றி நன்கு அறிந்து கொள்ள செய்கின்றார். மேலும் இந்த அனுபவம் அவர்களின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் வரும் பயம் உட்பட இன்னும் பல தடைகள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ள துணிவுடனும் தயார் நிலையுடன் இருக்க அவர்களுக்கு உதவுகிறது என்று குறிப்பிட்டார். அதே வேளையில் இயேசுவுடன் இணைந்து இந்த சோதனையை சமாளிப்பதன் வழியாக எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு சிலுவை மற்றும் உயிர் தியாகத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை. அன்புக்குரியவர்களே, மேலும் இயேசு தம்முடன் அழைத்து செல்கின்றார். அவருடைய வார்த்தையை நமக்கு வழங்குகின்றார். தனது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு உணவாக அளிக்கின்றார். பின்னர் அவர் நம்மை அவருடன் பயணிக்க அழைக்கிறார் என்றும் கூறிய திருத்தந்தை, நாம் அவரிடம் கேட்டறிந்த அனைத்தையும் அறிவிக்கவும் நமது அன்றாட வாழ்வில் அது கடினமானதாக இருந்தாலும் கூட நாம் பெற்றதை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளவும் திரு நற்கருணையில் இயேசு நமக்கும் எடுத்து காட்டுகிறார் என்று விவரித்தார். இணைந்த நிலையில் இறை ஆட்சியை அறிவிப்போம். நாம் எதிர்நிலைகளை சந்திக்கும் தருணங்களில் அவர் நம்மை கை நிகழாமல் அவற்றை நாம் எதிர்கொள்ள அவர் நமக்கு உதவுகிறார். ஆகவே நாமும் அவருடைய உதவியால் அவற்றை கடந்து மேலும் மேலும் அவரை பற்றி கொள்ளவும் நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமையில்
நம்பிக்கை வைக்கவும் நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் தயக்கங்கள், முடிவுகள் மற்றும் முன்னுறு தப்பெண்ணங்களை ப்ரீ கன்செப்ஷன்ஸ் கடந்து மன உறுதியுடனும் பெருந்தன்மை நிறைந்த இதயத்துடனும் இறையாட்சி இருக்கிறது. இது நம்மிடையே இருக்கிறது என்பதையும், இயேசு நம்முடன் இருப்பதால் எல்லா தடைகளையும் தாண்டி அதை நாம் ஒன்றாக வளர செய்ய முடியும் என்றும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்பதையும் தாம் மேலும் மேலும் கற்றுக்கொள்கிறோம் என்று விளக்கினார். அன்புக்குரியவர்களே, இந்த காற்றையும் புயலையும் அடக்கின்ற ஒரு சூழலை நாம் நற்செய்தியிலே கேட்டோம். அமைதியாய் இரு, இறையாதே என்று இயேசு இயற்கை சீற்றத்தை அடக்குகின்றதை பார்க்கின்றோம். அங்கே நாள் முழுவதும் போதனை செய்தவர் மாலையானதும் அடுத்த கரைக்கு போவோம் என்று இயேசுதான் இவர்களை அந்த கடலிலே செல்ல ஏற்பாடு செய்கின்றார். கலிலேயா கடல் என்கின்ற போது திபேரியா கடல், கெனசரேத் ஏரி என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் 2 மலைகளுக்கு உட்பட்டதாக அது இருக்கின்றது. அகலம் அதிகமல்ல, நீளம் 19 கிலோமீட்டர் தூரம்தான். உயிருள்ள ஜீவன்கள் வாழ்கின்ற இடம். எனவே அந்த தண்ணீரை பருகினாலும் அது உடலுக்கு நல்லது என்ற ஒரு நிலைப்பாடு தான். அதை கடந்து அங்கே செல்லுகின்ற தண்ணீர் சாக்கடலிலே சேருகின்றது. கடல் மட்டத்தை விட பள்ளத்திலே இருக்கின்ற அனைத்து நீரையும் அது வாங்கி கொள்ளுகின்றது. ஆனால் அங்கே உயிரினங்கள் வாழ்வதில்லை. இதோ இந்த கலிலேயா கடல் ஒரு பெரிய ஏரி என்று சொல்லலாம். ஆனால் அலைகள் நிறைந்தது. அங்கே திடீரென்று சூறாவளி காற்று ஏற்படும். அத்தகைய வகையில்தான் இங்கே ஒரு புயலாக சூறாவளி காற்று உருவானதை கண்டு இவர்கள் சாக போகின்றோம், எங்கள் மேல் உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை தட்டி எழுப்புகின்றார்கள். இயேசு தங்களோடு இருக்கின்றார், அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளாத அவர்கள் பயப்படுகின்றார்கள். இந்த பயம் நற்செய்தி போதனையிலே நமக்கு வருகின்ற ஒரு பயம். நான் என்ன ஆவேனோ, என்ன நடக்குமோ என்றெல்லாம் கடவுளுடைய பணியை செய்கின்ற நமக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற பயம். அதைத்தான் இங்கே திருத்தந்தை மிக தத்ரூபமாக எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மிக அழகாக நேர்த்தியான வகையிலே இயேசு உடன் இருக்கின்றார். உனக்கு ஏன் அந்த பயம்? தூய பவுலடியார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்திருக்கின்றேன், எனக்கு என்ன பயன்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியவன் யார் என்று சவால் விடுகின்ற அளவிலே தன்னுடைய நற்செய்தி பணியை அவர் மேற்கொண்டதனுடைய உள் அர்த்தத்தையும் நாம் மனதில் கொண்டு இதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவேதான் திருத்தந்தை இறுதியாக கேள்விகள் எழுப்பி சிந்திக்க அழைக்கின்றார். சோதனையின் போது என் வாழ்க்கையில் இறைவனின் இருப்பையும் உதவியையும் நான் அனுபவித்த காலங்களை என்னால் நினைவில் கொள்ள முடிகிறதா? எனது வாழ்க்கையில் எதிர்நிலை என்னும் ஒரு புயல் காற்றால் நான் ஆட்கொள்ளப்படும் வேளை நான் கலக்கத்தில் மூழ்கி விடுகிறேனா? அல்லது இயேசுவை பற்றி கொண்டு இறை வேண்டலிலும் இறை வார்த்தையை கேட்பதிலும் ஆராதனையிலும் இறை நம்பிக்கையிலும் உடன் பிறந்த பகிர்தலிலும் உள அமைதியை பெறுகிறேனா என்ற கேள்விகளை எழுப்பி சிந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. இறுதியாக அன்னை மரியாவின் துணையை வேண்டுவோம். கடவுளின் விருப்பத்தை மன தாழ்மையுடன் மன உறுதியுடனும் ஏற்றுக்கொண்டு நம் அன்னை கன்னி மரியா கடினமான தருணங்களில் அவரது இழந்த இறை அமைதியை நமக்கு அருள்வாராக என்று கூறி தனது அப்போஸ்தலிக்க ஆசிரியரையும் அவர்களுக்கு வழங்கி ஞாயிறு மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த 26ஆம் தேதி புதன்கிழமை மறைக்கல்வி உரையாக திருத்தந்தை வழங்கிய ஒரு நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம். மறைக்கல்வி உரையிலே போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நாள், சமூகத்தின்
அனைத்து நிலைகளிலும் உள்ள எண்ணற்ற இளையோரின் வாழ்வுக்கு எவ்வளவு பெரிய தீமையை ஆற்றியுள்ளார்கள் என்பதை போதைப்பொருள் வியாபாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, தூய் ஆவியாரும் மணமகளும் நம் நம்பிக்கையாம் இயேசுவை நோக்கி இறைமக்களை வழிநடத்தும் தூய் ஆவியார் என்ற தலைப்பில் ஒரு புதிய மறைக்கல்வி தொடரை துவங்கி கடந்த 4 வாரங்களாக வழங்கி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாரம் புதனன்று, அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி, அதற்கு ஒரு இடைவெளி விட்டு போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தன் கருத்துக்களை இந்நாளில் பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப்பொருள் தவறாக பயன்படுத்தப்படல் மற்றும் சட்டவிரோத கடத்தல்களுக்கு எதிரான அனைத்துலக நாள் உலகம் முழுவதும் சிறப்பிக்கப்படுவதையொட்டி திருத்தந்தையின் இப்புதன் மறைக்கல்வியுரை இருந்தது. முதலில் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் இருந்து 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் நமக்கு எந்த ஒரு நிகழ்வை அளிக்கின்றது என்பதை பல்வேறு மொழிகளில் வாசிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லா நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன். வயிற்றுக்கென்றே உணவு, உணவுக்கென்றே வயிறு, இவை இரண்டையுமே கடவுள் அழித்து விடுவார். உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். இப்பகுதி வாசிக்கப்பட்டதின் அடையாளமாக திருத்தந்தை சிந்தனை பகிர்வுகள் இடம்பெற்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாட்டு அவையில் உருவாக்கப்பட்ட போதைப்பொருள் தவறாக பயன்படுத்தப்படல் மற்றும் சட்டவிரோத கடத்தல்களுக்கு எதிரான அனைத்துலக நாள் இன்று நினைவு கூறப்படுகிறது. ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன. தடுப்பு நடவடிக்கைகளில் முதலீடு செய்வோம் என்பது இவ்வாண்டின் இந்நாளுக்கான தலைப்பாக எடுக்கப்பட்டுள்ளது. புனித திருத்தந்தை ஜான் பால் அவர்கள் வலியுறுத்தியது போல் போதைப்பொருள் பயன்பாடு என்பது அதை பயன்படுத்தும் ஒவ்வொரு சமூகத்தையும் வறுமைக்கு உள்ளாக்குகிறது. கோயிங் இன்டு பாவர்ட்டி. இது மனுக்குல வலிமையையும் தார்மீக திறனையும் குறைக்கிறது. இது உயர் மதிப்பீடுகளை குறைத்து மதிப்பிடுகின்றது. வாழ்வதற்கும் நல் சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கும் இருக்கும் விருப்பார்வத்தை இது அழித்து ஒழிக்கின்றது. அதேவேளை போதைப் பொருள்களுக்கு அடிமையாயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட கதை உள்ளது. அதற்கு செவிமடுக்கவும் அதனை புரிந்து கொள்ளவும் அவர்களை அன்பு கூறவும் முடிந்த வரையில் குணப்படுத்தி தூய்மையாக்கவும் நாம் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் எக்காலத்திற்கும் தற்போதும் இறைவனின் குழந்தைகளுக்குரிய மாண்பையும் கொண்டுள்ளனர். இருப்பினும் நாம் போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் கடத்துவோரின் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் புறந்தள்ளிவிட முடியாது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் நோயாற்றும் குழு ஒன்றை சந்திக்க சென்றபோது பயன்படுத்திய கடுமையான வார்த்தைகளை இப்போது நினைவு கூறுவோம். சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள எண்ணற்ற இளையோர் மற்றும் வயது முதிர்ந்தோரின் வாழ்வுக்கு எவ்வளவு பெரிய தீமையை ஆற்றியுள்ளார்கள் என்பதை போதைப்பொருள் வியாபாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும் என அவர்களை விண்ணப்பிக்கின்றேன். உங்களின் செயல்களுக்கு கடவுள் முன் நீங்கள் பதிலுரைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் செய்வது போன்ற வழிகளில் மனித மாண்பு ஒரு நாளும் மிதிபடக்கூடாது என்றார் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். போதைப்பொருள் பயன்பாடு மீதான கட்டுப்பாடுகளை அகற்றுவதன் வழியாக
போதைப்பொருள் அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியும் என்று பரிந்துரையாலோ அல்லது சில நாடுகளின் அக்கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளதாலோ இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் துயர கதைகளை கேட்கும்போது இந்த அபாயகரமான பொருளின் உற்பத்தி மற்றும் கடத்தலை தடுக்க வேண்டிய நிலை நமது ஒழுக்க ரீதி சார்ந்த கடமை என்பதை உறுதியாக இருக்கின்றேன். எவ்வகையிலும் பணத்தையும் அதிகாரத்தையும் கை கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் போதைப்பொருள் கடத்தலில் எத்தனையோ மரணங்கள் இடம்பெறுகின்றன. வன்முறைகள் உருவாக்கி துன்பங்களையும் மரணத்தையும் விதைக்கும் இந்த பெரும் நோய் அகற்றப்பட சமுதாய முழுமையின் மன உறுதி தேவைப்படுகின்றது. போதைப்பொருள் தயாரிப்பும் கடத்தலும் நம் பொது இல்லமாகிய பூமியின் மீது பெரும் பாதிப்பை கொண்டுள்ளன. இது இன்றைய காலங்களில் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அமேசான் காட்டை ஒட்டிய பகுதிகளில் போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவது என்பது தடுப்பு நடவடிக்கைகள் வழி இயலும். அதாவது நீதியான வழிகளை ஊக்குவித்தல், தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வை கட்டி எழுப்பவும், மதிப்பீடுகளில் இளையோர்களுக்கு கல்வி கற்பித்தல், உதவி தேவைப்படுவோருக்கு உடனிருந்து உதவுதல், வருங்காலத்திற்கான நம்பிக்கையை ஊட்டுதல் போன்றவை வழியாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். என்னுடைய திருத்தூது பயணங்களின் போது நற்செய்தியால் தூண்டப்பட்ட பல மீட்பு சமூகங்களை சென்று சந்தித்துள்ளேன். இவை நல்ல சமாரியர் ஓமையை அருட்பணியாளர்களாலும் ஆண் பெண் துறவரத்தாரும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள உறுதியான மற்றும் நம்பிக்கையின் சான்றுகளாக உள்ளன. அதேபோல் பெரு நோயை நிறுத்துவதற்கும் போதைப்பொருள் பயன்படுத்துவோருக்கும் சிகிச்சை வழங்கவும் அரசுகள் நீதியான சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுக்க வேண்டுமென ஆயர் பேரவைகள் எடுத்து முயற்சிகள் குறித்தும் நான் ஆறுதல் அடைந்துள்ளேன். அன்புக்குரியவர்களே, டைகர் வுட்ஸ் மிக சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர். ஆனால் அவர் போதைக்கு அடிமையானதால் படிப்படியாக தன்னுடைய வெற்றிகள், தன்னுடைய பரிசுகள், விருதுகள் எல்லாம் இழந்து வெறுமையான ஒரு சூழலை பார்க்கின்றோம். இவ்வாறு தான் புகழ்பெற்ற பல பாடகர்கள், பல ஜாக்சன் போன்றவர்கள் எல்லாம் இத்தகைய ஒரு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி பல விதத்திலே தங்களுடைய வாழ்வினுடைய உச்சக்கட்டத்தை அடைந்து இறுதியிலே தான் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வை அழித்து கொண்ட எத்தனையோ மாமன்னர்கள், அரசர்கள், மக்கள், நல்ல செல்வாக்குடைய குடும்பங்கள், இன்றைய கால இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வை சூன்யமாக்கி கொள்ளுகின்ற சூழல்களை எல்லாம் பார்க்கின்றோம். இது எங்கோ ஏதோ பல நாடுகளுக்கு அங்கே நடக்கின்றது என்று குறிப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய தமிழகத்திலும் புதுவையிலும் இது இன்னும் பல இடங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி நிறுவனங்கள் இங்கே பல விதத்திலே பாதிக்கப்பட்டு மக்கள் மூளை காய்ச்சலாலும் பல்வேறு மிதமிஞ்சிய போக்காலும் இழந்து கொண்டிருக்கின்ற இந்த போதை, மது இவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டும். நாட்டின் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு உண்மையான வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். கள்ளக்குறிச்சி ஒரு உதாரணமாக மாறுகின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பல்வேறு இடங்களிலே நடக்கின்ற ஒரு சூழல்களை எல்லாம் எடுத்து கூறி நாம் எவ்வாறு சுதாரித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு ட்ரக்ஸ் அடிக்ஷன் நாளை வெளிப்படுத்தி நமக்கு சிறந்த ஒரு அறிவுரையும், சமூக வாழ்விலே உயிரை காத்து கொள்ள இறைவன் கொடுத்துள்ள உரிமை வாழ்வை பற்றி நமக்கு சொல்லி இருக்கின்றார். இதிலே எடுத்துக்காட்டாக பலாப்பா என்றே போதைப்பொருள் பயன்படுத்துதலை தடுத்தல் மற்றும் இவர்களோடு உடனிருத்தலுக்கான லத்தீன் அமெரிக்க மேய்ப்பு பணி அவையின் செயல்பாடுகளை குறிப்பிட்டு விரும்புகிறேன். மதுவுக்கு அடிமையாதல், பாலின இழிபொருள் இலக்கியத்திற்கு அடிமையாதல் உட்பட பல்வேறு போதை அடிமைத்தனங்கள் என்ற பிரச்சனைகள் அனைத்தையும் பாதிக்கின்றன. அது நிலப்பரப்பு, சமூகம், கலாச்சாரம், மதம், வயது வித்தியாசம் என்ற பாகுபாடுகளின்றி
அனைவரையும் பாதிக்கின்றது. வேறுபாடுகள் இருப்பினும் நாம் ஒரே சமூகமாக இணைந்து அனுபவங்கள், பணி ஆர்வங்கள், சிரமங்கள் ஆகியவளை பகிர்ந்து கொள்ள முடியும். நான் இங்கு தென்மண்டல ஆப்பிரிக்க ஆயர்களின் முயற்சிகளையும் எடுத்துக்காட்டாக முன்வைக்க விரும்புகிறேன். இவர்கள் கடந்த ஆண்டு நவம்பரில் அமைதி மற்றும் நம்பிக்கையின் கருவிகளாக இளையோருக்கு அதிகாரம் அளித்தல் என்பதை தங்கள் கூட்டத்தின் தலைப்பாக கொண்டிருந்தனர். இக்கூட்டம் அப்பகுதி முழுவதும் உள்ள இளையோருக்கு ஆரோக்கியமான மற்றும் செயல்பாடுடைய ஊக்கத்தை கொடுத்த ஒரு மைல்கல் என்பதை இளையோரும் கண்டுகொண்டனர். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக தாங்கள் தூதுவர்களாகவும் வாதாடுபவர்களாயும் செயல்படுவோம் என்ற உறுதிமொழியையும் இளையோர் இக்கூட்டத்தில் எடுத்துக்கொண்டனர். மேலும் எல்லா காலத்திலும் ஒருவர் மீது அக்கறை உடையவர்களாக அனைத்து இளையோரும் செயல்பட வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் இளையோர் அன்று விடுத்தனர். அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் போதைப்பொருள் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி இருக்கும் நிலையையும் போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் என்ற பெரும் தவற்றையும் பார்க்கும்போது இது குறித்து பாராமுகமாய் இருக்க முடியாது. நமது ஆண்டவர் இயேசு நின்று அருகில் சென்று காயங்களை குணப்படுத்தியதை பார்க்கின்றோம். அவரின் அந்த நெருக்கத்தை காணும் நாமும் அவரை போல் இந்த துயரங்களின் முன் நின்று தனிமை மற்றும் துயரங்களின் குரலுக்கு செவிமடுக்க கற்று போதைப் பொருள்களுக்கு அடிமையானவரை குனிந்து தூக்கி வாழ்வுக்கு கொணர வேண்டும். இந்த நோக்கத்திற்காக கிறிஸ்துவர்களும் திரு அவை சமூகங்களும் இந்த உலக போதைப்பொருள் தடுப்பு தினத்தில் ஜெபிப்பதுடன் அதற்கான நாம் அர்ப்பணங்களையும் புதுப்பிப்போம் என்று அனைவருக்கும் நன்றி கூறி தன் புதன் மறைக்கல்வியுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தினுடைய திருவழிபாட்டினுடைய நிகழ்வுகளின் சுருக்கமாக நாம் பார்க்க போகின்றது. கடந்த வாரம் 23ஆம் தேதி பொது காலத்தினுடைய 12ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினோம். அதை அடுத்து அடுத்த நாள் திங்கட்கிழமை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பற்றிய பெருவிழாவை கொண்டாடினோம். நமக்கு தெரியும், திருச்சபையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். பிறகு அன்னை கன்னிமரியாளுடைய பிறப்பு விழா, ஜென்மராக்கினி அன்னையினுடைய பிறப்பு விழா. மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை நம் தாயாகிய திருச்சபை கொண்டாடுகின்றது. மற்ற மறைசாட்சியர் புனிதர்களுடைய விழாவை எல்லாம் மன்னக இறப்பாகவும் விண்ணகத்தினுடைய பிறப்பாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த மூவர் மட்டும்தான் திருவழிபாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிறப்பு, கடவுள் முன்குறித்து வைத்த நபர்களாக, இறைவனுடைய ஆசீர் பெற்றவர்களாக, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் தேர்ந்து கொண்ட இந்த மூவரை பற்றிய ஒரு சிறப்பை தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பினுடைய ஒரு மகிழ்ச்சியை, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர் என்ற ஒரு தீர்வை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஆண்டவர் இந்த நாளை சிறப்பாக நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றார். எனவேதான் அவர் கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப இயேசுவை முன்னறிவிக்கின்றவராகவும் பாலைவனத்தில் ஒலிக்கும் கூக்குரலாகவும் யோர்தான் நதியிலே இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்து மக்களை வழிநடத்த நீரால் ஞானஸ்தானம் கொடுத்தவராகவும் இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் வழிகாட்டுதலை இறைவன் முன்னின்று திருமுழுக்கு யோவான் செய்ததை பார்க்கின்றோம். எனவேதான் இயேசு குறிப்பிடுகின்ற போதும் பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை தவிர வேறு பெரியவர் அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டி அவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்திலே அலெக்சாண்ட்ரியா நகரை சார்ந்த ஆயர் மறைவல்லுனர் அவருடைய நினைவு நாளை கொண்டாடினோம். அன்னை கன்னிமரியாள் கடவுளின் தாய் என்பதை அறிவுபூர்வமாக
தன்னுடைய மறை உரையிலே எடுத்து கூறவும், தன்னுடைய வாழ்வினுடைய அருளை தான் பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக உண்மையை எடுத்துரைத்து திருச்சபைக்கு பக்கபலமாக அன்னை கன்னிமரியாளுடைய சிறப்பை வெளிப்படுத்தி அதற்காகவே தன்னுடைய வாழ்வை முற்றுமாக பயன்படுத்திய ஆயர் சிரில் அவர்களை நாம் நன்றியோடு நினைக்கின்றோம். இன்றைய நாளிலே 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயரும் மறை சாட்சியருமான புனித இரேனியூஸ் பலவிதமான தப்பறையான கொள்கைகள் இருந்து கொண்ட சூழலிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இயேசுனுடைய மீட்பை பெற முடியும், அவர்கள் மட்டும்தான் கடவுளால் இரட்சணியம் பட முடியும் என்று ஒரு தவறான தப்பறையான கொள்கைகளை பரப்பி கொண்டிருந்த சூழலிலே எல்லோருக்கும் மீட்பு, அனைவரும் இறைவன் பக்கம் வர வேண்டும், அனைவரையும் கடவுள் அழைக்கின்றார் என்ற ஒரு மாபெரும் திருப்பத்தை திருச்சபையிலே உருவாக்கி நல்லதொரு வழிகாட்டுதலை தந்த புனித எரோனியஸ் வேத சாட்சியாக மரித்த போதிலும் தன்னுடைய கூர்மையான அறிவு திறனால் மக்களுக்கு தெளிவான சிந்தனையையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்திய புனிதரையும் திருச்சபை மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றது. நேற்றைய நாளிலே 29ஆம் தேதி பேதுரு, தூய பவுலடியார் இவர்களுடைய திருத்தூதர்கள் இவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். திருச்சபையின் இரு தூண்களாக திருச்சபையிலே ஒரு மாபெரும் விழாவாக இது மிகுந்த கொண்டாட்டமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். எனவே அந்த வகையிலே ரோமையிலே இருக்கின்ற இருபெரும் பசிலிக்காக்கள், ராயப்பர் பேராலயம், தூய பவுலடியாருடைய பேராலயம், இவைகள் எல்லாம் சிறப்பான வகையிலே கொண்டாடப்படுகின்றது. அகில உலக திருச்சபைக்கும் இது மாபெரும் நிகழ்வாக நடக்கின்றதை நாம் நேரில் கண்டோம். இறைவன் தொடர்ந்து திருத்தந்தையினுடைய ஆசிரோடு அவருடைய 87வது வயதிலும் மிகுந்த உற்சாகத்தோடு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஈடுபாட்டோடு மாமன்றத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை நுணுக்கமாக தூய ஆவியானுடைய வல்லமையினால் செயல்பட்டு வருகின்றதற்காகவும் நாம் இறைவனுக்கு இன்றைய நாளிலே சேர் ஆஃப் பீட்டர் என்ற வகையிலே அவருக்கு நாம் நம்முடைய நன்றியையும் நம்முடைய ஜெபங்களையும் கூறி ஆண்டவருடைய வாழ்த்தை, ஆண்டவர் பெற்ற மகிமையை இவரும் நமக்கு வெளிப்படுத்த அவருக்காக நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். அதை தொடர்ந்து இன்றைய நாளிலே ஜூன் மாதம் 30ஆம் தேதி பொது காலத்தினுடைய 13ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே செயின்ட் பீட்டர்ஸ் பென்ஸ் என்ற ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன், ராயப்பருடைய தலைமை பீடத்திற்கான ஒரு தண்டல் இன்றைய ஞாயிறிலே எடுக்கப்படுகின்றது. பல்வேறு பங்குகளிலும் நாம் இதை உன்னிப்பாக இந்த நாளுடைய ஒரு உண்டியலை நாம் சேர்த்து நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு பொருளாளருக்கு அனுப்பி அதன் வழியாக அவைகள் ரோமைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் நினைவில் கொண்டு பொதுமக்கள் இறை ஆசிரோடு நாம் இந்த நன்கொடைகளை இறைவனுக்கு அளிக்கின்ற காணிக்கையாக திருச்சபை தாயாம் திருச்சபைக்கு நம்முடைய நன்றியையும் நம்முடைய வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதே நேரத்திலே வாழ்வின் சூழல்களிலே பல்வேறு சூழல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு பலவிதமான தாக்கங்களை உருவாக்குகின்ற வேளையிலும் நாம் தளர்ந்து விடாமல் இறைவனுடைய அருட்பெருக்கை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே when prayers become your habit, miracles will become your lifestyle. புதுமைகளை நாம் காண நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் நம்முடைய ஜெபத்தின் வழியாக, நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள் வழியாக ஆன்மீக பயணம் தொடர இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அதே போன்று தடைபட்டிருக்கின்ற எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து புதிய வாசல்களை இன்றைக்கே உனக்கு திறந்து தரப்போகிறார் என்ற ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடைய நிலையிலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, மன நிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. பல நேரங்களிலே இந்த வறுமை தான் நமக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வெறுமையை காட்டுகின்றது.
உலகத்தில் மிகவும் அழகானவர்கள், மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுகிறவர்கள். எனவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சி இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பாக்கியமாக, இறை அருளை தருகின்றதாக அமைய நாம் இறைவனிடம் தொடர்ந்து மன்றாட கற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, people respect us only for two reasons. either we have power, அதிகாரம் படைத்தவர்கள், அல்லது our behavior is helpful, நம்முடைய பழக்க வழக்கங்கள் பிறருக்கு உதவியாக இருக்கின்றது. first one is temporary but second one is permanent. நம்முடைய பழக்க வழக்கங்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற, பிறர் நல சேவையை செய்கின்ற ஒன்றாக அமைகின்ற போது அத்தகைய ஒரு மகிமையையும் வழிபாட்டையும் நாம் பெற முடியும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நாம் பிறரோடு பழகுகின்ற வகையிலே நம்முடைய நண்பர்கள், தோழர்களோடு நாம் பழகுகின்ற போது நம்மிடையே இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நம்மை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களிலே அது வாழ்வினுடைய வளர்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. எனவே அந்த வகையிலே every little smile can touch somebody's heart. No one is born happy, but all of us are born with the ability to create happiness. அந்த வகையிலே இந்த ஞாயிறு நமக்கு ஒரு சிறப்பு நாளாகவும், இறை ஆற்றலை பெற்றுத்தரக்கூடிய அன்பையும் வளர்க்கக்கூடியதாகவும் அமைய இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இறை ஆற்றலோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து காரியங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May you feel the gentle touch of God's love and blessings today and always. இறைவன் அளித்துள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய மகிமை ஜூன் மாதத்தினுடைய இறுதி நாளாக அமைகின்றது. திரு இருதய ஆண்டவரை நாம் சிறப்பாக இந்த நாளிலே கொண்டாடி, திரு இருதயம் நமக்கு அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு நாளாகவும் இருந்ததை நாம் நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். நம்முடைய தூய திரு இருதய பசிலிக்கா விழாவை கொண்டாடினோம். பல்வேறு இடங்களிலே தூய இருதய ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடல் செய்தோம். திவ்ய நற்கணை பவனி ஒவ்வொரு பங்கிலும் சிறப்பான வகையிலே நாம் திவ்ய நற்கணை சுற்றுப்பிரகாரம் எடுத்து பூவிரைக்கிற அந்த திருவிழாவை மகிழ்ச்சியோடு நம்முடைய பங்குகளிலே கொண்டாடின ஒரு நிகழ்வும், இந்த கல்வி ஆண்டின் தொடக்க மாதத்திலே நாம் செய்கின்ற காரியங்களை கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகள், இன்னும் ஆசிரியர்கள், உடன் உழைக்கின்ற கல்வி நிறுவன ஊழியர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக தம்முடைய இதயத்தின் அன்பினால் ஆசிர்வதிக்கவும், ஆண்டவர் தொடர்ந்து மக்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து, குறிப்பாக பெரியவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தரவும் இறைவனுடைய ஆசீர் எப்போதும் நாம் அனைவருக்கும் கிடைக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இறுதியாக, வி பெனடிகா nel nome del Padre, del Figlio, dello Spirito Santo. ஆமீன்.